மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவிக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழக்கம் போல வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. தவிக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழக்கம் போல வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். சந்தானம், விவரங்கள். சௌந்தர்யா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில மகளிர் உரிமை தொகை, இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தற்போது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதியில மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் கூட நேற்று தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதுல பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று இந்த தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் தரப்பிலிருந்து நேற்று செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த மாதம் 1000 ரூபாய் வருமா வராதா என்று பல்வேறு கேள்விகள் என்பது எழுந்திருந்தது. குறிப்பாக நேற்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை என்பது வரவு வைக்கப்பட்டதுனால மகளிருக்கான உரிமை தொகை வரவு வைக்கப்படுமா என்ற கேள்விகள் வந்திருந்ததுனால தற்போது மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைக்கப்படக்கூடிய பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் பெண்களுக்கான 1000 ரூபாய் தற்போது அரசு சார்பில் வரவு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. சௌந்தர்யா, தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த 2500 எப்பொழுது வரவு வைக்கப்படும்? நிச்சயமா இப்ப அரசு தரப்புல இருந்து நேற்று தான் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியிருந்தார். குறிப்பாக ஆட்சி அமைத்த உடனடியாக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. கடந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 20 மாதங்களுக்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது செயல்படுத்தப்பட்டது. தற்போது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில தற்போது அடுத்த கட்டமாக இந்த திட்டத்தினை எவ்வாறு செயல்படுத்த முடியும்? குறிப்பாக நம்ம பார்த்தோம், முதல் நாளே 200 யூனிட் மின்சாரம் என்பது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான புதிய டாரிஃப் உருவாக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதே போல அடுத்த கட்டமாக ஒவ்வொரு திட்டமாக எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தான ஆலோசனை நடத்தப்பட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் இந்த 2500 ரூபாய் முதல்ல எவ்வளவு ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது குறித்தான விரிவான ஆலோசனை நிதித்துறையுடன் ஆலோசனை செய்ய வேண்டும். குறிப்பாக தற்போது வரை நிதித்துறை அமைச்சர் நியமனம் செய்யப்படவில்லை. 10 அமைச்சர்கள் முதல்வரோடு சேர்த்து 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றாலும் கூட அமைச்சர்கள் நியமனம் என்பது நடைபெறாமல் இருக்கிறது. அதே போல திட்டங்களுக்கு செயல்படக்கூடிய நிதி குறித்தும் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நடைபெற்ற ஆட்சி குறித்தான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்தான ஆலோசனைகள் நேற்று நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு வரும் காலத்தில் இது தொடர்பான உரிய அறிவிப்பை அரசு வெளியிடும். இதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது என்பதனால்தான் நேற்றே முதலமைச்சர் தரப்பிலிருந்து அறிவிப்பு என்பது வெளியாகியிருந்தது. தற்போது மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் நிறுத்தப்படாமல் தற்போது இந்த மாதத்திற்கான உரிமை தொகை என்பது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. சௌந்தர்யா, சந்தானம், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கலாம். மே மாதத்திற்கான உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என நேற்று முதல்வர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் இன்று மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 1000 நேற்று வரவு வைக்கப்பட்டிருந்தது. தவிக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்னும் வழக்கம் போல 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 1000 நேற்று வரவு வைக்கப்பட்டிருந்தது.
இந்நிலையில் மகளிருக்கான உரிமைத் தொகை ரூபாய் 1000 இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் வழக்கம் போல மகளிருக்கான இந்த உரிமைத் தொகை ரூபாய் 1000 இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.